மதுரை மாவட்டம் கொட்டப்பனையூர் கிராம நிர்வாக அலுவலர் போலி பட்டா வழங்குவதாக கூறி நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் பாண்டி, தலையாரி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். நிறைய இடங்களில் போலி பட்டா நிறைய பேரோட இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய விஏஓ, தலையாரி, அங்கே அர்ச்சுனன் என்பவர், பாலமுருகன் என்பவர் இவங்கெல்லாம் கூட்டி சேர்ந்து ஒவ்வொரு பட்டாவையும் போலி பட்டா போட்டு அதாவது ஒருத்தர் பேரில் 47 நம்பருக்கு பட்டா இருக்குன்னா அந்த பேர் மட்டும் வச்சுட்டு வேற ஒரு பட்டா இருக்கும், வேற ஒரு பட்டாவை போட்டு அந்த பட்டா 2.5 லட்சம் ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. இப்போ அந்த புதுசாக ஒருத்தன் ஏமாந்து போய் வாங்கியிருக்காம இருக்கு, அவன் வாங்க போனால் அந்த பழைய பட்டா தர்றாங்க இருக்கிறாரு. 2 பேருக்கு இடையில சண்டை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேறு ஏற்படுகிறது. ஏழைகளை மோத விட்டு வேடிக்கை பார்ப்பது அரசாங்கத்திற்கு என்ன லாபம்? உடனடியாக போலி பட்டா போட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய விஏஓ, தலையாரி, பாலமுருகன், அதே போல் அர்ச்சுனா இவங்க மேலெல்லாம் உடனடியாக கடுமையான நடவடிக்கை போலி பட்டா போட்டதற்காக எடுக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதன் பின்னர் அந்த பழைய பட்டா யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்கள நிம்மதியாக குடியேற வைக்கணும். பொதுமக்களை யாரையும் ஏமாத்தாத அளவுக்கு பார்த்துக்கிடணும் என்பது குறித்து அரசாங்கத்தை வலியுறுத்தி இன்று நேதாஜி சுபாஷ் சேனையின் சார்பாக இந்த இடத்துல கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக அரசாங்கம் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவிப்போம். விஏஓக்கு வேறு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? விஏஓக்கு வேறு விஏஓ ஒன்று கலெக்டர்னா அவர் ஒரு சரி மக்களுக்காக ஏதாவது ஒரு செய்யலாம், ஒரு திட்டங்களை இது பண்ணலாம். விஏஓ ஒரு எக்ஸிக்யூஷன் அத்தாரிட்டி தான். கலெக்டர் சொல்கிறதையும் தாசில்தார் சொல்கிறதையும் செய்கிறவர் தான். அவங்களே கேட்காம இவர் தனிப்பட்ட முறையில் பட்டா கொடுக்காருன்னா விஏஓக்கு அதில் என்ன லஞ்சம் செல்கிறது? லஞ்சத்தை வாங்கிட்டு தான் அதை பண்ணுறாரு, அதான் அர்த்தம். அந்த பகுதிக்கு அமைச்சர் ஆய்வு செய்ய வரும்போது அந்த கிராம மக்களை எல்லா பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லியும் நடவடிக்கை இன்னும் எடுக்கிறாங்க. இங்கே நடக்கக்கூடிய அமைச்சர் ஆய்வுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கண் துடைப்புக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஆய்வு தான். ஆய்வு பண்ண பின்னாடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது அப்படின்றத அமைச்சர் வெள்ளை அறிக்கையாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரா? புகார் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சார், அரசு இயந்திரங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை, அமைச்சகம் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை எப்படி சார் நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்ககிட்ட போனால் சொல்லுவாங்க போலி பட்டான்றதை விட்டுருவாங்க, இது சிவில் கேஸ், இதை சிவிலில் போய் பாருங்கள் அப்படிம்பாங்க. எங்கே போய் பார்க்குறது மக்கள்? ஆக காவல்துறை இதில் உடந்தை தான். அடுத்த கட்டமாக உண்ணாவிரதம் இருக்க தீர்மானித்திருக்கோம். அங்குள்ள மக்களை திரட்டி பெரிய அளவிலான உண்ணாவிரதத்தை இருப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம்.